வணக்கம் நிக்கிதா. நிச்சயமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை பேரூராட்சிக்கு உட்பட்ட லிங்கபுரம், கந்தவயல் மற்றும் மேங்கைமேடு ஆகிய கிராம பகுதிகளில் பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை மற்றும் பவானி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அணையின் மொத்த நீரேற்ற கொள்ளமான 100 அடியில் தற்போது 100 அடிக்கும் மேல் நீர் இருப்பு உள்ளது. இதனால் அணையின் நீர் தேக்கம் பகுதிகளான லிங்கபுரம், கந்தவயல் மற்றும் மெக்னிமேடு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் சுமார் 200க்கும் மேல் பயிர் செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. தொடர்ந்து தண்ணீரில் இருந்து வாழை மரங்கள் அனைத்தும் ஈரப்பதம் அளித்துள்ளது. அழிக்க வருவதால் முதலீடு அனைத்தும் வீணாகி பாலது இருப்பது ஏற்படுத்துள்ளது. விவசாயிகள் வெறும் கவலைத்தான் அளித்துள்ளனர். இந்த காட்சியை காணும் பொழுது சேத்தில் விவசாயம் செய்தது போல் காட்சி அளிக்கிறது. இதனால் விவசாயிகள் தமிழக அரசு இது தொடர்பாக ஆய்வு செய்து சேதமடைந்த கணக்கில் இட்டு வரும் தொகையை வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.